சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, அந்தமான்லேருந்து இன்பசேகரன் அப்படிங்கிறவர் கேட்குறார், மிகவும் வலுவுடையது காலமா கர்மாவா கடவுளா அப்படின்னு கேட்குறார். இதுக்கு அவர் என்ன ஒரு காரணம் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், காலம் வலுவுடையது அப்படின்னு இருக்கிறதுனால தானே நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணுங்கோ, அந்த அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கடவுளுக்கு பூஜை பண்ணுற பொழுது நீங்கள் காலத்தை நிர்ணயம் செய்கிறீர்கள். அப்போ காலம் வலுவுடையதா? அதுக்கு அடுத்தபடியாக கேட்குறாரு, கர்மா வலுவுடையதான்னு கேட்குறாரு. கர்மான்னு என்ன? செயல். உலகியலில் காலம்தான் வரும் அப்படின்னு நாம் சும்மாவே உட்கார்ந்துருந்தா எந்த காரியமும் நடக்காது. அப்போ நாம் செயல்பட்டால் மாத்திரம்தான் அதுக்கு அந்த காலமாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி பலனை கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது இந்த செயலை செய்யுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, விளக்கு போடுங்க, ஹோமம் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில செயல்களை நீங்கள் விதிக்கிறீர்கள். அப்படி விதிக்கிற பொழுது அந்த செயல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த செயலை செஞ்சால் தான் அந்த தோஷம் நிவர்த்தின்னு சொல்கிறேன். எலுப்பச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி தானம் பண்ணுங்க செயல் அது. அந்த செயலை செய்தால் சனி தோஷ நிவர்த்தி அப்படின்னு நீங்கள் சொன்னால், அப்போ காலத்தை விட அந்த கர்மா வலுவுடையதா? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாண்டி கடவுள் வலுவுடையவரா அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லையே. இந்த காலத்தில் செய்யணும்னு அவசியம் இல்லையே. இந்த கர்மாவை தான் செஞ்சால் பலன் தரணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லையே. நேரடியாக உட்கார்ந்தபடியே எல்லா பலனையும் அவர் கொடுத்துட்டு போயிடலாமே. அப்புறம் ஏன் அந்த செயலை செய்ய வைக்கிறார்? அப்போ செயலை செய்ய வைக்கணும்னா அப்போ கர்மா வலுவுடையது தானே. அப்போ காலமாக இருந்தாலும் வலுவுடையது போல் தோன்றுகிறது. நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட சாஸ்திரங்களை சொல்லி அது மாதிரி தான் பண்ணணும்னு சொன்னால், அப்போ அந்த காலமாக இருந்தால் கூட அது கூட நம்மளை ஏமாற்றிட்டோம், அதை விட அந்த ஒரு செயல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி இயக்கக்கூடிய கடவுள் தான் வலுவுடையவர் அப்படின்னு சொல்கிறீங்களான்னா, கடவுள் வலுவுடையவரா அப்படின்னா சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அந்த வாக்கியம் கடைசியில் நின்று போயிடும். கடவுள் வலுவுடையவனா அப்படின்னா அந்த கேள்வியே தப்பு. இது ரெண்டும் கரெக்ட். காலமா கர்மாவா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வலு இருக்குது, ஒன்றை தாண்டி ஒன்றுக்கு வலு இருக்குது. நல்ல கர்மாவை பண்ணுறவனை கூட காலம் நினச்சதுன்னா கெட்ட கர்மாவை ஆக்கி அவனை தாழ்வான ஒரு பலனை அது தர வச்சிடும். அதுக்கு வல்லமை இருக்குது, அதுக்கு ஒரு சில சான்றுகளும் இருக்குது. ஆனால் கடவுள் வலுவுடையவரானு கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எதனால் கேட்குறார் அப்படின்னா, அந்த கடவுளுக்கே காலத்தையும் கர்மாவையும் வரையறுக்கிறீங்களே, அதனால் காலம் கடவுளை விட காலமோ கர்மாவோ வலுவுடையதா? கடவுள் செஞ்சால் நேரடியாக செஞ்சுட்டு போகிறார், எல்லாம் வல்லவர் தானே. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம் எல்லாம் தான் பண்ணுறார். உட்கார்ந்த இடத்துலேயே செஞ்சுட்டு போயிடலாமே அப்படின்னு அவர் கேட்குறார். இந்த மூணில் எது வலுவுடையது அப்படின்னு சொன்னால், சைவ சித்தாந்தம் மிக அழகாக சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, கடவுள் எல்லாவற்றையும் வலுவுடையவன், ஆனால் எதன் மீதும் தன் ஆளுமையை செலுத்தாதவன். இந்த கர்மாவும் காலமும் அறிவற்றது, அதனால் அது ரெண்டுத்துக்கும் வலு கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் தான் வலுவுடையவன், காலம் வலுவுடையதில்லை. ஏன்னா காலம் அறிவுங்கிறது ஒன்று கிடையாது. அதுக்கு அது வெறும் செயல்பாடு. ஒரு ஃபேன் இருக்குது, அது சுற்றுறது, அது சுற்றக்கூடிய இயக்கத்தில் வச்சுருக்கோம். அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் தானே நின்றுடும். அப்போ அந்த செயல் அந்த அறிவுக்கு கட்டுப்படும். எந்த ஒரு விஞ்ஞான சாதனமும் எந்த ஒரு அறிவு சாதனமும் அந்த செயலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அறிவு இருந்தால் தான். எண்ணி துணிய கருமும் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னா, அப்போ முதல்ல நாம் என்ன செய்ய போகிறோங்கிறது அந்த செயலை வரையறுக்கிறது அறிவு தானே. அப்போ அறிவு தானே முதன்மை உடையது. ஆனால் வெறும் செயலுக்கு அறிவு இருக்கான்னா எந்த செயலுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அறிவு செயலை ஆளும், ஒரு செயல் அறிவு ஆளாது. ஒரு தானாக இயங்கக்கூடிய கருவிகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் தானாக செயல்படும்.
ஆனால் அதுக்கு அறிவு இருக்கா என்ன? அதை படைத்தவன் அறிவாளி. அப்போ உங்கள் அறிவு தான் முக்கியத்துவம். அதே மாதிரி இந்த காலத்துக்கு உயிரும் இல்லை, அறிவும் இல்லை. அது மாட்டுக்கு சுழண்டுண்டே போயிட்டே இருக்கும். காலச்சக்கரமானது இன்றைக்கி திங்கள், நாளைக்கு செவ்வாய், நாளைக்கு புதன் போயிட்டே இருக்கும். அது யார் வந்தாலும் போகும், யார் வரலன்னாலும் போகும். அப்போ காலமும் அறிவற்றது, செயலும் அறிவற்றது. இந்த காலத்தையும் இந்த செயலையும் வரையறுக்கக்கூடிய பண்பு சுபாவத்தில் யாருக்கு இருக்குது அப்படின்னா கடவுளுக்கு மாத்திரம்தான் அது இருக்குது. ஏன்னா காலத்துக்கு அறிவு கிடையாது, காலத்துக்கு இயக்கம் ஒண்டி தான் இருக்குது. கர்மாவுக்கு அறிவு தேவைப்படும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் மேலே ஆள்றது எதுவாக இருக்க முடியும்? கடவுளாகத்தான் இருக்க முடியும். கடவுள் தான் வலுவுடையவன். அப்போ பின்ன அப்படி வலுவுடையவன்னா அந்த கடவுள் இவா ரெண்டு பேரையும் பயன்படுத்தலாமா அப்படின்னா, கடவுள் வேண்டுதல் வேண்டாமை இலான், அதான் பிரச்சனை. இப்போது கடவுள் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினச்சி செஞ்சுட்டான்னா, ஒரு பக்கமாக ஒருத்தருக்கு அனுகிரகம். ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். ஒரே சிவன் கோயில், ஊரில் ஒரே ஒரு சிவன் கோயில் தான் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் 2 பேர் பிரார்த்தனை பண்ணிக்கிறான். ஒருத்தன் என்ன வேண்டிக்கிறான்? நான் இன்றைக்கி காலவா போட்டிருக்கேன், மழை வரப்படாதுன்னு வேண்டிக்கிறான். இன்னொருத்தன் என்ன வேண்டிக்கிறான்? எனக்கு பயிர் போட்டிருக்கேன், அருமையாக எனக்கு மழை வரணும்னு வேண்டிக்கிறான். 2 முரண்பாடுகள் சுவாமி நடுப்புற இருக்கார். அப்போ அவர் எதை செய்வார் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ 2மே உறுதியாக 2 பேருமே சமானமாக வேண்டிக்கிறான் அப்படின்னா சுவாமிக்கு அதனால தான் வேண்டுதல் வேண்டாமை இல்லான். இவன் வேண்டியப்பட்டவன் இவன் வேண்டாதப்பட்டவன்னு கிடையாது. அவருக்கு அந்த கர்மா கிடையாது. அவர் சாமானியமாக இருக்கார். நீங்கள் தேவைப்பட்டால் அதை பயன்படுத்திக்கலாம். அவர் கட்டாயப்படுத்தலை, யாருக்கும் இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு நடத்தவில்லை. சர்வாதிகாரி இல்லை. சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் கருணையினால் செய்கிறான்னு தான் சொல்கிறானே தவிர என்னுடைய ஆணைக்கும் கீழே நீ உட்காந்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம போய் கதறுன்னு கதறி நான் உன் திருவடிக்கு வந்துடுறேன், என்னை அழிச்சுக்கோ, எனக்கு இந்த வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னு கதறுன்னு கதறினா கூட அவர் கண்டுக்காமலே இருப்பார். ஏன்னா யார் பேர்லேயும் அன்பும் இல்லை, யார் பேர்லும் இதுவும் இல்லை, வேண்டுதலும் கிடையாது, வேண்டாமையும் கிடையாது அவருக்கு. அதனால் அந்த காலத்தை வச்சு அந்த கர்மாவை செய்ய சொல்கிறார். அந்த காலமும் கர்மாவும் யாருக்கு அப்படின்னா ஆன்மாக்களுக்கு பயன்படும். எப்போ ஒரு பொருள் வலுவுடையதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எப்போ ஒரு பொருள் பலம் அற்றதாக போய்விடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தேவையை பொறுத்து. ஆஸ்பத்திரியில் இருக்கிறவனுக்கு ஊசி, மாத்திரை, மருந்து, பலம் அது இல்லைன்னா அந்த செல்லுபடியாகாது. தேவை இருந்தால், நோயே இல்லாதவனுக்கு அது அவசியமே இல்லையே. அப்போ ஒரு வலுங்கிறது எது அப்படின்னா அதை வச்சுன்னு இருக்கக்கூடிய தேவையை பொறுத்து இருக்குது. தேவை இருந்தால் தான் பலம், தேவை இல்லைன்னா பலம் இருக்காது. ஒரு பொருள் எப்போ வலுவுடையதாக மதிக்கப்படும் அப்படின்னா தேவையை பொறுத்து. அப்போ அந்த தேவையுடையது ஆன்மா. ஆன்மாவுக்கு இது 2ம் தேவை, காலமும் தேவை, கர்மமும் தேவை. அப்போ ஆன்ம நலனுக்காக இந்த காலத்தையும் கர்மாவையும் கொடுத்து அந்த பலனை கொடுக்குறானே தவிர சுபாவத்தில் காலம் அவனோட வலுவுடையது அல்ல, கர்மா அவனோட வலுவுடையது அல்ல. இது 2த்தையும் அறிவித்தால் அறிகின்ற ஆன்மாவுக்காக மாத்திரம் அந்த ஆன்மா கேட்டுக்கொண்டதன் பேரில் அதுக்கு ஞானத்தை அவன் இயல்பாக அதுவே புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சுருக்கான். ஒவ்வொரு ஆன்மாவும் இயல்பாகவே தன்னைத்தானே அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை உடையது. சிவத்தை தான் அறிய முடியாது, தன்னைத்தானே அறிந்து கொள்ள வல்லமை உடையது ஆன்மா. அந்த ஆன்மா தன்னைத்தானே அறிந்து கொள்ள வல்லமை பெறுவதற்கு உண்டான சூழலை அவன் உருவாக்கி இருக்கிறானே தவிர யாருக்கும் சப்போர்ட் பண்ணி இவனுக்கு இதை செய்யன்னு சொல்லலை. அதனால் இறைவன் எப்பொழுதும் வலுவுடையவன். ஆன்மாக்களுக்கு அது போய் சேரணுங்கிறதுக்காக காலமும் கர்மாவும் இந்த ஆன்மாவை விட வலுவுடையதாக இருக்குது. ஆன்மா இறைவனோடு சேர்ந்தால் இந்த காலமும் கர்மாவும் வலுவற்றதாய் போய்விடும். ஆன்மா இறைவனை விட்டு நீங்கினால் இந்த காலமும் கர்மாவும் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் வலுவுடையதாக மாறிடும். ஆனால் சிவபெருமான் எல்லாத்த விட தாண்டினோம், அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த ஆன்மாவை பொறுத்து தான் காலமும் கர்மாவும். அப்போ காலம் கர்மா எப்போ வலுவுடையதாகும்? ஆன்மா சிவத்தை சேராத போது. காலம் கர்மா எப்போ தன்னுடைய வலுவை இழக்கும்? சிவத்தோடு சேர்ந்துட்டா இந்த காலமும் ஒன்றும் பண்ணாது, இந்த கர்மாவும் ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஆன்மாவை பொறுத்து தான் சிவன் சாரும். சிவன் என் கூட சேர்ந்துரு அப்படின்னு எந்த காலத்துலையும் சொல்ல மாட்டார். ஆன்மா தான் போய் சிவத்து கூட சேரும். தானாக அந்நியம் இன்மையில் அரண்கடல் செல்லுமே அப்படின்னு வேறு வழியே இல்லாமல் இந்த ஆன்மாக்கள் தான் அவனுடைய திருவடியை சுற்றி வரும். குழந்தை தான் தாயாரை போய் பிடிச்சிக்கும். தாயார் அன்பினால் பிடிச்சிக்கிறா.
ஆனால் குழந்தை தேவையினால் பிடித்து கொள்ளுகிறது. ஆன்மாக்கள் இறைவனை தேவையின் பொருட்டு இருப்பதனால இறைவனை சாராத ஆன்மாக்களுக்கு காலமும் கர்மாவும் வலுவுடையது. இறைவனை சார்ந்த ஆன்மாக்களுக்கு காலமும் கர்மமும் வலுவற்றது. இறைவன் வலுவுடையாங்கிற கேள்வி இல்லவே இல்லை. அந்த 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 தலைப்பு பொருந்தாது. இறைவன் எப்பொழுதும் பேராற்றலுடையவன். அவனை வலுவுடையவன் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அடுத்தபடியாக